வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்றிய பிறகு மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் அடிப்படையில் இந்தியாவில் மாகாண தேர்தல்கள் இரட்டை ஆட்சி முறையின்படி நடத்தப்பட்டன. தமிழ்நாட்டில் 1920ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெற்றது. தேர்தல்களின் மூலமும் நியமனங்களின் மூலமும் பதவிகள் நிரப்பப்பட்டன. அப்போது மொத்தம் தமிழ் மாகாணத்தில் 127 இடங்கள், அவற்றுள் நீதி கட்சி 81 இடங்களை பெற்று வெற்றி பெற்றது. ஒரு பக்கம் நீதி கட்சி, இன்னொரு பக்கம் அன்னி பெசன்ட் அம்மையாரின் தலைமையிலான ஹோம் ரூல் இயக்கம் போட்டியிட்டது. இவை தவிர வேறு இயக்கங்களும் கட்சிகளும் கூட போட்டியிட்டன. இறுதியாக பெரிய வெற்றியை நீதி கட்சி பெற்றது. அப்போது மாகாண நிர்வாக சபை ஓர் அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கை இப்படி சொல்லிற்று: கீழ்ச்சாதியினர் என்று ஒடுக்கப்பட்ட மக்கள் கிளர்ந்து எழுந்து உயர் சாதியினரின் ஆதிக்கத்தை தங்கள் சொந்த கைகளால் பறித்து கொண்ட தேர்தல் வெற்றி இது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இப்போது அதை ஏன் நினைவுகூர வேண்டும் என்பதை அனைவரும் அறிவோம். 105 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த வெற்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறது.